ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க கன்டினியூவாக வீடியோவை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 61வது கொஷின், யானை புக்க புலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறிக. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, வீணாக்குவது. அடுத்து 62வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. கொஷின் பார்த்திங்கன்னா, சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கொஷின் பார்த்திங்கன்னா என்ன ஆன்சராக கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி, சாலை சந்திப்புகளில் எவற்றிற்கும் முதலிடம் தர வேண்டும். கடைசியில் கொஸ்டின் மார்க்கு. அடுத்து 63வது கொஷின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். கொஷின் பார்த்திங்கன்னா, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஷின் கொடுத்துருக்குறாங்க. பேராகிராஃப் படிக்கலாம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். அடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாமிரபரணி. அடுத்து 2வது கொஷின், இரட்டை நகரங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அடுத்து 3வது கொஷின், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாளையங்கோட்டை. அதில் 4வது கொஷின், 67வது கொஷின், கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாளையங்கோட்டை. அடுத்து அந்த பேராகிராஃபில் 5வது கொஷின், நம்மளதில் 68வது கொஷின், பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஸ் இருக்கிறது. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கல்வி நிலையங்கள் இருக்கிறது. அடுத்து 69வது கொஷின், ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அடுத்து 70வது கேள்வி, வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, உவமை அணி. அடுத்து 71வது கொஷின், ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. நல்லா பார்த்துக்குங்க, பிழை உள்ள தொடரை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு கொஷின் இது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உலகம் நிலைத்திருக்கிறது. கரெக்டு. அடுத்து, விருந்தோம்பல் பெண்களின் சிறப்பு பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. கரெக்டு. தேர்ட் பாயிண்ட், நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். கரெக்டு. ஃபோர்த்து பாயிண்ட்டு, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பெண்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பன்மையில் வந்திருக்கு. இங்கே பன்மையில் வந்தனால இங்கே வந்துட்டு இருந்தனன்னு இருக்கணும். ஆனால் இங்கே தூ இருக்குது. ஸோ இது வந்துட்டு ராங். ஆனால் இதுதான் ஆன்சர். பிழையுள்ள அப்படிங்கிறதுனால இதுதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்திங்கன்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. அடுத்து 72வது கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈன்று அப்படின்னா வந்துட்டு தந்து. செகண்ட் வந்துட்டு கொம்பு அப்படிங்கிறாங்க. கிளை, கழித்திட, மகிழ்ந்திட, அதிமதுரம், மிகுந்த சுவை. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 1, 4, 3. அடுத்து 73வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு முகில் அப்படின்னா வந்துட்டு மேகம். செகண்ட் வந்துட்டு செகரம் அப்படின்னா வந்துட்டு கூட்டம். வாகு அப்படின்னா வந்துட்டு சரியாக. விண்ணம் அப்படின்னா வந்துட்டு சேதம். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 2, 4, 1, 3. அடுத்து 74வது கொஷின், சரியான பொருளை அறிக. வேர்ப்பு. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மலை.
அடுத்து 75வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாரா. இதில் ரா வந்துட்டு ஈர்க்கூட்டல் ஆ அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. இங்கே ஆ வந்து நெடிலா வரங்காட்டிக்கு இது வந்துட்டு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து 76வது கேள்வி, ஓர் நிறைவு செய்க, அது டேஸ் இனிய பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஓர். ஏன்னா இங்கே ஈ வந்திருக்கு. உயிர் எழுத்தில் எந்த எழுத்து வந்தாலும் முன்னாடி வந்துட்டு ஓர் தான் வரணும். நெக்ஸ்ட்டு 77வது கொஸ்டின், பூக்களை பறிக்காதீர், இது எவ்வகை தொடர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர். ஏன்னா இது வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, என்னோட பொருளை நீங்கள் தொடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு கட்டளை தொடர். அடுத்து 78வது கொஸ்டின், சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. அடுத்து 79வது கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. நெல் அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ வயல். அடுத்து 80வது கொஸ்டின் பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்துட்டு வாழை. வாழைக்கு வந்துட்டு வாழை கச்சல் வரும். வெள்ளரி, பிஞ்சு, பனம், குறும்பை, மா, வடு. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 3, 2, 1, 4. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், அது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.